இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கிற நகைப்பெட்டி எடுத்துக்கிட்டு நான் இருந்த இடத்துக்கு வந்துட்டேன். சரி. அப்ப என்ன ஆச்சுன்னா, சும்மா நகை பார்த்துட்டு இருந்த எப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அந்த பெட்டி இங்க இப்படி வந்துச்சு, இந்த பெட்டி அங்க இப்படி போச்சு. ஐயோ, என்ன டென்ஷன் பண்ணா என்னால சரியா சொல்ல முடியாது. ஓ சரி சரி, இது வரையா? சரிமா, நான் உன்னை டென்ஷன் பண்ணல. பொறுமையா ஆறு அமர சொல்லு, சரியா? ஆனா விசாலாச்சி வரத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடணும். சொல்லு. அப்படியே பார்த்துட்டே இருந்தோமா, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? என்னடி சொல்ற? பத்மாவும் ராஜசேகரும் அந்த மாதிரியா? சித்தி, அவங்க சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சரி சரி, பார்த்ததெல்லாம் போதும், கீழே எடுத்துட்டு வா. விசாலட்சுமி அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டணும். சித்தி, நீங்க எனக்காக ஒரு வேலை செய்யணும். இந்த நகைப்பெட்டியை எடுத்துட்டு முதல்ல நம்ம ஊருக்கு போகணும். என்ன சித்தி அப்படி பாக்குறீங்க? வேண்டாம் துளசி, வேண்டாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்கு துரோகமே நடக்க கூடாது. சித்தி, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நகைக்கெல்லாம் ஆசைப்படுற பொண்ணு மாதிரி இருக்கா? பின்ன எதுக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போனோம்? சித்தி, நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. சுமதி கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். இந்த நகையை எடுத்துட்டு போய் சுமதி கிட்ட மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இதே மாதிரி டூப்ளிகேட் நகையும் ஒரு பெட்டியும் செஞ்சு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம இங்கே வந்து சேர்ந்துருங்க. எதுக்கு துளசி இதெல்லாம் பண்ற? நான் சொல்றேன். என்னம்மா சொல்லிட்டியா? எனக்கு மேகலைக்கு இருக்கிற தொடர்பை பத்தி சொல்லிட்டியா உன் சித்திக்கிட்ட? ஐயோ, யாருக்கும் தெரியாம சரி பண்றேன்னு சொல்லிட்டு உன் சித்திக்கிட்ட சொல்லிட்டியா நீ? ஏன் இப்படி பாக்குற? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த ஃபிளாஷ்பேக்க முழுசா சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. குறுக்க பேசினா எப்படி? நான் எப்படி ஒரே ஃப்ளோல சொல்லிட்டு இருக்க முடியும்? சரி சரி சரி, இன்னும் முடியலையா? அது இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சீக்கிரம் சொல்லுமா. இத பாரு, என்னால தாங்க முடியல, மண்டை வெடிச்சிர மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு, அவ வேற வந்துட்டு போறா. ஓகே ஓகே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி துளசி, இந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்டா மாத்தி என்ன பண்ண போற? காரணம்லாம் கேட்காதீங்க சித்தி. நான் எது பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன். இப்ப எனக்கு தேவைப்படுது. உன்னால உதவி பண்ண முடியுமா முடியாதா? எல்லாம் சரிதான், நீ இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. யாருக்கும் தெரியாம பஸ் பிடிச்சு பத்திரமா கொண்டு போய் சுமதி கிட்ட கொடுங்க. மத்ததெல்லாம் அவ பாத்துப்பான். சரி துளசி, பேக் கொடு, நான் போறேன். அந்த புடவையெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன். அப்பாடா, பரவாயில்லம்மா, நல்லா தான் யோசிச்சிருக்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரையில நகை காணாம போகல. எந்த காலத்திலயும் இந்த நகையை நம்ம விற்க போறதில்ல. அதனால நம்ம வீட்டுல இருக்கிறது போலி நகைன்னு இங்க யாருக்கும் தெரிய போறது இல்ல. நல்ல விஷயம் தானே துளசி?
டூப்ளிகேட் இங்க இருக்கிறது இல்ல, அங்க இருக்கிறது தான் டூப்ளிகேட். எங்க இருக்கிறது? மேகலை கிட்ட இருக்கிறது தான் டூப்ளிகேட், இங்க இருக்கிறது ஒரிஜினல். சிவா, மா கூப்பிட்டியாம்மா? என்ன வேணும்? சிவா சொல்லுமா. இத வாங்கிக்கோ, போய் ஒரு புடவை எடுத்துட்டு வா. ஏ அம்மா, உங்களுக்கா? என்கிட்ட இருக்கிற பணத்துல உங்களுக்கு அழகா வாங்கிட்டு வரமா? எனக்கா? இருக்கிற புடவைய கட்டி முடிக்கவே எனக்கு வாழ்க்கை பத்தாது. புடவை எனக்கு இல்லடா, சின்ன பொண்ணுங்க கட்டுற மாதிரி பார்த்து நல்ல புடவைய எடுத்துட்டு வா. யாருக்குமா? சொன்னாதான் எடுத்துட்டு வருவியா? இல்ல, யாருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கலருக்கும் அழகுக்கும் சூட்டபிளா வாங்கிட்டு வருவேன்ல. உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஆ, ஆனா நல்ல கலரான பொண்ணுக்கு எப்படி புடவை எடுத்தா நல்லா இருக்குமோ அப்படி எடுத்துட்டு வா. இந்தா. என்னம்மா எனக்கே சஸ்பென்ஸா? சரி வாங்கிட்டு. ஏய், என்ன சிரிப்பு? எனக்கு தான். என்ன உனக்கு தான்? உனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கா இல்லையா? ஏய், என்ன இப்படி கேக்குற? என் ஐக்கியூ லெவலே வேற மாதிரி தெரியுமா? ஐயோ, அறிவு பொங்கி வழியுது. பின் எதுக்கு ஆண்டி கிட்ட புடவை யாருக்குன்னு கேட்டியா? ஏய், அதுக்கும் சிக்ஸ்த் சென்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஹலோ, ஆண்டி சாரி வாங்க சொன்னது எனக்கு தான். ஏய், ரியலி? ஆமா, நான் புடவை கட்டாம இருக்கேன்ல, அதான் ஒரு புது புடவை எடுத்து கொடுத்து கட்டி அழகு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓ, சோ அதான் யாருக்குன்னு சொல்லாம அழகான பொண்ணு, கலரான பொண்ணு, பார்க்க அம்சமா இருப்பான்னு சொன்னாங்களா? பின்ன இதை விட எப்படி சொல்ல முடியும்? ம், ஆமா. சோ மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஆமா, அப்படிதான் கூட்டணி போட்டாச்சு. ஓகே, சோ தாய் சொல்ல தட்டாம நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். மா, சிவா, நான் பார்க்கலாமா? ஐம் சாரி. சாரி தான் பார்க்கலாமான்னு கேட்டேன். இது அந்த சாரி இல்ல, மன்னிப்பு. அம்மா தானாவே உங்ககிட்ட கொடுப்பாங்க, சரியா? அப்ப பாத்துக்க. ப்ளீஸ் சிவா, ஆர்வமா இருக்கே. அப்படியா? பின்ன இருக்காதா? சரி பாரு, கவரை கிழிச்சிடாத. இந்த பிடிக்கலன்னா திட்டக்கூட பாரு. சூப்பரா இருக்கு. வாவ். நைஸ் செலக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு. எப்பாடா, நைஸ் செலக்ஷன். பாஸ், தேறிட்டீங்க. தேங்க் யூ. பரவாயில்லையே சிவா, உனக்கு சேலை எல்லாம் எடுக்க தெரியுமா? ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று யோசிச்சு செலக்ட் பண்ணேன்.